ஆண்டவர் சிறுமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 126:1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததுனாலே அவர்களை பாபிலோன் தேசத்துக்கு ஆண்டவர் 70 வருஷம் அடிமைகளாய் அனுப்பிவிட்டார். அந்த அடிமை தேசத்தில் 70 வருஷம் மிகவும் கஷ்டப்பட்டார்கள், மிகவும் வருத்தப்பட்டார்கள், மிகவும் வேதனைப்பட்டார்கள். அவங்க கவனம் பூரா எப்போ நாங்கள் எருசலேமுக்கு போவோம், எப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு போவோம், எங்கள் சொந்த தேசத்தில் போய் எங்கள் ஆண்டவர் நாங்கள் எப்போ தொழுது கொள்வோம், எப்போ ஆராதிப்போம், ஆண்டவருக்கு எப்போ பலி செலுத்துவோம், இழந்து போன எங்கள் ஆஸ்திகளெல்லாம், எங்கள் நன்மைகளெல்லாம், எங்கள் வீடு சொத்துக்களெல்லாம் மறுபடியும் போய் நாங்கள் எப்படி சொந்த இடத்துல போய் சொந்தரிப்போம்னு சொல்லி 70 வருஷம் அழுது கொண்டிருந்தார்கள், செபித்து கொண்டிருந்தார்கள். நம்பிக்கையே அற்று போயிட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா வருஷம் 70 வருஷம் அங்கே கிடக்கணும். 70 வருஷத்துல எல்லாம் மறந்து போனது போல ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தருடைய நேரம் வந்தது. ஆண்டோடைய நேரம் வந்த பொழுது கோரேஸ் மன்னனை கர்த்தர் எழுப்பினார். கோரேஸ் மன்னன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தான். இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்படி கட்டளையை கொடுத்தான். ஆலயத்தை கட்டும்படி சொன்னான். அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அந்த ஜனங்கள்லாம் திரும்ப வரும் பொழுது அவங்களே என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே முன்னப்பட சுத்தி பார்க்குறாங்க. இது என்ன வாழ்க்கையில் நடக்கிறது, சொப்பனம் போல இருக்கிறது, இது உண்மையிலே நடக்குதா, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறிச்சா, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிட்டோமா, எங்க சொந்த நாட்டுக்கு வந்துட்டோமா, எங்க ஆலயத்தை நாங்கள் ஆராதிக்கிறோமா என்று சொல்லி சொப்பனம் காணுகிறவரை போல இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலையும் பல கஷ்டங்களை வருத்தங்களை சந்திச்சு பல நன்மைகளை இழந்து இன்னும் மறுபடியும் எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா, மறுபடியும் இழந்து போன ஆசீர்வாதம் கிடைக்குமா, மறுபடியும் இழந்து போன சீயோன் கோட்டையை நான் பிடிப்பேனா, மறுபடியும் நான் இழந்து போன என்னுடைய ஆசீர்வாதம் நன்மைகளை எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லையே, அது சொப்பனம் காங்கிறது போல இருக்கு என்று சொல்லி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி மரித்ததை போல இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய நேரம் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்துல காரியங்களை கர்த்தர் தீவிரமாய் முடிக்கப்படுகிற தேவன் சொல்லுகிறாரு, இது ஏற்ற காலம், இது அற்புதத்தின் காலம், இது அதிசயத்தின் காலம். தேவனுடைய வாழ்க்கையில மறுபடியும் அற்புதத்தை செய்ய போகிறார். அவருடைய நேரம் வந்து விட்டது. கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை உனக்கு கொடுக்க போறார். இழந்து போன நன்மை வருகிறது, இழந்து போன ஆசீர்வாதம் வருகிறது, இழந்து போன சகல எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை நீ அனுபவிக்கும் போது நினைச்சு பார்ப்ப, சொப்பனம் காண்றது போல இருக்கிறதே, இது உண்மையிலே நடக்குதா அப்படின்னு நினைப்ப. கர்த்தர் சொல்றாரு, உன் சிறையிருப்பு நாட்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். அழுது கொண்டிருக்கிறாரே, சொப்பனம் காண்கிறவரை போல கர்த்தர் உன் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை அனுபவிப்பார். இழந்து போன எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார். God bless you.